என்னால் முடிஞ்சா என்னோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு 10 வருஷம் எடுத்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கோ இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கோ இன்னும் நீங்கள் நிறைய சினிமா எடுக்கணும், இன்னும் நிறைய கதைகள் வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்லணும். ஒரு ரசிகனா ஒரு லேர்னராக அதை நான் பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மகனா எங்கள் அப்பாவை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் சார் அப்படின்னு பார்த்து நான் வந்து நிறைய பொறாமப்பட்டிருக்கேன், நிறைய வியந்திருக்கேன். எப்படி அவன் மனுஷன் இப்படி நடிக்க முடியுது, எப்படி தன்னைத்தானே வந்து இப்படி ஒரு கேரக்டர் எழுதி பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, இப்படி டைரக்ட் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ எனக்கு என்னைக்குமே வந்து டெய்லி என் லைஃப்ல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று போயிட்டே இருக்கும். அதாவது மகன் சாந்தனுக்கும் நடிகன் சாந்தனுக்கும் அதுல என்னைக்குமே மகன் சாந்து வந்து தோத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னு நான் சொல்றேன், என்னைக்குமே வந்து சினிமால வந்து நம்ம வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கறத தாண்டி கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஆனஸ்டா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சினிமா நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். இப்படி நிறைய அட்வைஸ் வந்து எனக்கு அப்பா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நல்ல அட்வைஸ் கொடுக்கிற எல்லா மகனுக்கும் நல்ல ஒரு அப்பா கிடைப்பாங்க. ஆனா எல்லா மகனுக்கும் பாக்யராஜ் ஒரு அப்பாவா அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்துல தான் நான் ஒரு மகனை எப்பவுமே தோத்துக்கிட்டே இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் ரொம்ப சொல்றேன், எனக்கு இங்க ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நிறைய ஃபங்க்ஷன்ல, நிறைய டிவி ஷோல, நிறைய ஸ்டேஜ்ல வந்து அப்பா இப்படி பேசியிருக்காரு, அப்பா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு தான் பேசியிருக்கேன். எந்த ஒரு மேடையிலுமே வந்து அப்பாவுக்கு முன்னாடி அப்பாவை பத்தி நான் பேசினதே இல்லை. ஸோ இதுதான் அந்த முதல் மேடை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் முதல்ல கலாட்டாக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக நான் வந்து நடந்த நிறைய வேலை, நிறைய கலவரத்தில் வந்து ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன். அதனால் அப்பா நான் ஒரு 3-4 பாயிண்ட் நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களை மாதிரி பாயிண்ட் பேசாமலாம் எனக்கு பேச வராது, எழுதி வச்சு சில பாயிண்ட்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். இங்க வரதுக்கு முன்னாடி இங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து பாக்யராஜ் சார் இப்படி ஹிட் கொடுத்திருக்காரு, பாக்யராஜ் சார் அப்படி ஹிட் கொடுத்திருக்காரு, அவர் இப்படி பேசியிருக்காரு, அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு அந்த ஜோன்ல தான் பேசுவாங்க. சோ நம்ம ஸ்பேஸ்ல யாருமே பேச முடியாது, அதாவது மகன் அப்படிங்கிற ஸ்பேஸ்ல யாருமே பேச முடியாது. ஈஸியா பேசிட்டு போயிடலாம்னு நினைச்சு தான் நான் வந்தேன். பட் இங்க வந்து எல்லாருமே பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க நான் வந்து ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாம நானும் பாக்யராஜ் சாரா பேசுறதா கரெக்ட். ஏன்னா 37-38 வருஷம் தான் அவர் அப்பா, ஆனா 50 வருஷம் வந்து அவர் சினிமால வந்து பாக்யராஜ் சார் தான் இருந்திருக்காரு. சோ அதனால நானும் இங்க பாக்யராஜ் சார் பேசுறது எனக்கு கரெக்ட்னு தோணுது. 50 வருஷம் ஒருத்தர் சினிமால வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவர் ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அப்பாவா, நல்ல ஒரு கணவனா, நல்ல கலைஞனா இருந்தா மட்டும்தான் முடியும். ஆனா ஒரு நல்ல மனுஷனா இருந்தா மட்டும்தான் அவரோட வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்கு இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து கூடி வருவாங்க. அது இன்னைக்கு இங்க நான் நடந்திருக்கேங்க, நான் நம்புறேன்.